ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் டிசம்பர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். உலக எய்ட்ஸ் தினம் எப்போனா டிசம்பர் 1. இந்த ஆண்டு உலக எய்ட்ஸ் தினத்திற்கான மைய கருத்து பார்த்தீங்கன்னா HIV எய்ட்ஸ் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருதல், பின்னடைவு மற்றும் தாக்கம். ஸோ உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. இந்த ஆண்டிற்கான மைய கருத்து HIV எய்ட்ஸ் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருதல், பின்னடைவு மற்றும் தாக்கம். தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் 2. தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் 2. ஆதி மகோத்சவ விழா கொண்டாடும் மாநிலம் இதுனா மத்திய பிரதேசம். ஆதி மகோத்சவ விழா கொண்டாடும் மாநிலம் மத்திய பிரதேசம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆணையம் அமைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆணையம் அமைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் உடல் உறுப்பு தான நினைவகம் தொடங்கப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர். இந்தியாவின் முதல் உடல் உறுப்பு தானம் நினைவகம் தொடங்கப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர். கேம்பிரிட்ஜ் அகராதியின் 2020ஆம் ஆண்டிற்கான சொல் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் அல்லது தனிமைப்படுத்துதல். கேம்பிரிட்ஜ் அகராதியில் 2020ஆம் ஆண்டு அதிகம் தேடப்பட்ட சொல் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் அல்லது தனிமைப்படுத்துதல். ஹார்ன்பில் திருவிழா நடைபெற்ற மாநிலம் நாகாலாந்து. ஹார்ன்பில் திருவிழா நடைபெற்ற மாநிலம் நாகாலாந்து. இந்த திருவிழாவோட வேறு பெயர் பண்டிகைகளின் திருவிழாக்கள். ஸோ ஹார்ன்பில் திருவிழா நடைபெற்ற மாநிலம் நாகாலாந்து. சமீபத்தில் மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு மீன் வகை தாய் மங்கூர். சமீபத்தில் மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட மீன் வகை தாய் மங்கூர் அல்லது தாய் மங்கூர் பேர் கொடுத்து இது என்ன வகைன்னு கேட்டால் மீன் வகை. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். சமீபத்தில் மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு மீன் வகை தாய் மங்கூர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நீதிபதிகள் 10 பேர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நீதிபதிகள் 10 பேர். தற்போது 63 பேர் இருக்காங்க. இன்னும் காலி பணியிடம் 12 பேர். ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நீதிபதிகள் 10 பேர். தற்போது 63 பேர் இருக்காங்க. காலி பணியிடம் 12. கரிகார் சோழன் விருது 2018 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ 2018ஆம் ஆண்டிற்கான கரிகார் சோழன் விருது பார்த்தீங்கன்னா 3 பேத்துக்கு தந்திருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரிமலை அப்படிங்கிற நூலை எழுதின ஞானசேகரன், இலங்கையை சேர்ந்த ஞானசேகரன். வானம் என்னும் போதி மரம் என்ற நூலை எழுதிய AS பிரான்சிஸ், இவர் மலேசியா. மூங்கில் மனசு என்ற நூலை எழுதின இன்பா, சிங்கப்பூர். இவங்க 3 பேருக்கு தான் இந்த ஆண்டிற்கான கரிகார் சோழன் விருது கிடைச்சிருக்குது. ஸோ ஞானசேகரன் எழுதின எரிமலை அப்படிங்கிற நூலுக்கும், AS பிரான்சிஸ் எழுதின வானம் என்னும் போதி மரம், இன்பா எழுதின மூங்கில் மனசு, இந்த 3 பேருக்கு தான் இந்த ஆண்டிற்கான, அதாவது 2018ஆம் ஆண்டிற்கான கரிகார் சோழன் விருது கிடைச்சிருக்குது. இது உங்களுக்கு யார் வழங்கினாங்கன்னா தஞ்சை தமிழ் யுனிவர்சிட்டி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தான் இந்த விருதை தந்திருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். UEFA சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் கள நடுவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் யார்னா ஸ்டெஃபானி ப்ராப்பர்ட் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் சர்வதேச சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் கள நடுவராக நியமனம் செய்யப்பட்டது. ஏன்னா ஸ்டெஃபானி ப்ராப்பர்ட், இவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண். ரொம்ப முக்கியம், முதல் பெண் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்குங்க. சூர்யாத்ரா ஏரி அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன். உத்தரகாண்டில் இருக்க டேராடூனில் புதுசாக ஒரு ஏரியை கட்டியிருக்காங்க. அது பேர் சூர்யாத்ரா ஏரி. ஸோ எக்ஸாம்பிள் சூர்யாத்ரா ஏரி எங்கே அமைஞ்சிருக்கு கேட்டால் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன். பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அமைப்பின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா AR ரஹ்மான். ஆஸ்கார் விருது பெற்ற இந்தியரான AR ரஹ்மான் பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அப்படிங்கிற அமைப்போட தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. உலக எய்ட்ஸ் தினம் எப்படின்னா டிசம்பர் 1. தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் 2. ஆதி மகோத்சவ விழா நடைபெற்ற மாநிலம் மத்திய பிரதேசம்.
ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆணையம் அமைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் உடல் உறுப்பு தானம் நினைவகம் தொடங்கப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர். கேம்பிரிட்ஜ் அகராதியின் 2020ஆம் ஆண்டு அதிகம் தேடப்பட்ட சொல் குவாரண்டைன், தனிமைப்படுத்துதல். ஹார்ன்பில் திருவிழா நடைபெறும் மாநிலம் நாகாலாந்து. சமீபத்தில் மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட மீன் வகை தாய் மங்கூர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட நீதிபதிகள் 10 பேர். கரிகார் சோழன் விருது 2018 3 பேர் தந்திருக்காங்க. ஞானசேகரன், பிரான்சிஸ் இன்பா. UEFA சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் நடுவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண்ணும் ஸ்டெஃபானி பிராபர்ட், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. சூர்யாத்ரா ஏரி அமைந்துள்ள மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன். பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் அமைப்பின் தூதுவராக நியமிக்கப்பட்டவர் AR ரஹ்மான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா படிச்சுக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.